தாயகம் ஆதி அண்டமும் இல்லாத நாயக அருளாயங்கள் தாயகம் ஜோதி தவழும் வேதாந்த பிரம்மமே தூய ஞான ஒளி தீபமே ஜோதி தவழும் வேதாந்த பிரம்மமே தூய ஞான ஒளி தீபமே நாதரூபமே நாதரூபமே ஓம் சிவாயங்கேனும் நவிழும் பூகாரமே நாதரூபமே ஓம் சிவாயமென நவிலுரி காரமே அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதய தீபா அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் இதய தீவா ஆதாரமும் பாதாரமே அமைதி நிலவும் ஆனந்த வாழ்வு பெற ஆதி அண்டமும் இல்லாத நாயக அருள்வாயங்கள் தாயக சம்பு மகாதிவா சம்போ மகாதிவா சம்போ மகாதிவா நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாள் வாழ்க கோகுலி ஆண்ட குறுமனித வாழ்க ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இரடி வாழ்க தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்கு அசுரளித்த தேவர்கள் வல்விக்கு யாம் அவதரிக்கப்பட்டும் காசி பெறும் மாயின சிறப்பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனிதருத்திலிருந்து மனிதர் சூரபத்மனும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்கமுடைய சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்தடியை அஜமி அசிரம் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய நான்குவரும் ஆணவல் விந்தனர் காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிச்சு நோக்கி சென்று சிவர்முகம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் உதிர்ந்தனர் அவர்களும் சிவர்மோக்கி கடும் தமிர்ந்து பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மனு சிவர்மோக்கி கடும் தமிர்ந்து 150 ஆளவும் ஆயிரத்தனங்கள் அரசாளவும் இந்திரஜன் ஒருவாக பெற்றவன் மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக்கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீர்மாகியால் வேறு ஏதன் பிரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வரத்தை பெற்றுக்கொண்ட சூரபத்மன் அண்ட சராசங்களை ஆண்டு இந்தியில் 30 தேவர்களையும் சிறையெடுத்தான் இந்திரனும் சூரபத் வைந்து பூலகம் ஒளிந்து கொண்டார் இந்த கொடுமைகளை தாங்கக்கூடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதுநீரும் அரும் ரோப்பும்